அதாவது ஸ்டேட் வித் எ brief reason whether you recommend activity based system of costing in each of the following independent situation. இந்த சுச்சுவேஷன்லனா வந்து ஏபிசி காஸ்டிங் வேணுமா வேணாமா அப்படின்னு வந்து சொல்லணும். ட்ரெடிஷ்னல் காஸ்டிங் சிஸ்டமில் வந்து அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாகும். ஆனால் ஏபிசி யூஸ் பண்ணோன்னா அதுக்கான காஸ்ட் வந்து அதிகமாகும். இப்போ ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் என்னென்னா, கம்பெனி டி வந்து ப்ரொடியூசர்ஸ் ஒன் ப்ராடக்ட், ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஓவர் ஹெட் வந்து டிப்ரிசியேஷன் தான். ஸோ இது வந்து ஒன் ப்ராடக்ட் சுச்சுவேஷன். இதனால் இதுக்கு வந்து ஏபிசி வந்து யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏபிசி யூஸ் பண்ணலைன்னா அவங்களுக்கு வந்து காசு கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். ஏபிசி காஸ்ட் சிஸ்டம் வந்து இதுக்கு வந்து நாட் பெனிஃபிஷியல். ஏன்னா இருக்கிற ஒரே ஒரு ஓவர் ஹெட் வந்து டிப்ரிசியேஷன் மட்டும்தான். ஸோ இதுக்கு ஏபிசி தேவையில்லை. கம்பெனி பிசி ப்ரொடியூசர்ஸ் 5 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் யூஸிங் டிஃப்ரெண்ட் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ். இவங்க வந்து 5 ப்ராடக்ட் செய்கிறாங்க வேறு வேறு சுச்சுவேஷன். ஸோ ஏபிசி யூஸ் பண்ணால் தான் எந்தெந்த ப்ராடக்ட்க்கு எவ்வளோ ஓவர் ஹெட் வந்து அலோகேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து கண்டுபிடிக்க முடியும். கன்சல்டன்சி சர்வீசஸ்லேயும் வந்து லாயர்ஸ், அக்கௌண்டன்ட், கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ், மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சின்னு வந்து எல்லாருமே இருக்காங்க. வேரியஸ் சர்வீசஸ். அதனால் ஏபிசி வந்து ரெக்வயர்ட். அப்போ தான் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக காஸ்ட் அலோகேட் பண்ண முடியும். கம்பெனி சிமெண்ட்ஸ் ப்ரொடியூசர்ஸ் 2 டிஃப்ரெண்ட் லேபர் இன்டென்சிவ் ப்ராடக்ட். லேபர் இன்டென்சிவ்னாலே லேபர் ஹவர்ஸ், அதாவது லேபர் வச்சு தான் மெயின்லி அங்கே ஒர்க்கே நடக்குது. ஸோ லேபர்ஸ் ஹவர்ஸை பேஸ் பண்ணி தான் சம் போடணும் அப்படின்னா நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் காஸ்டிங்கே யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து ஏபிசி தேவையில்லை. அதுக்கடுத்து த கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் இன் போத் ப்ராடக்ட்டும் ஹை. அதுதான் இந்த கொஷினுக்கு வந்து ஏபிசி தேவையில்லை, ஏன்னா இது வந்து லேபர் இன்டென்சிவ்.